பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு பார்க்கும்போது இந்த மாதிரி போகணும்னா எப்படி டவுசர் போட்டு? ஏய் இப்போ வந்து ஃப்ரீடா நமக்கு. என்ன மச்சான் பஸ் பெண்களுக்கு மட்டும்தான் மச்சான் ஃப்ரீ, ஆண்களுக்கு இல்லடா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் போட்டீங்கன்னா தயவு செய்து பின்னாடி போய் உட்காந்துக்கோ, முன்னாடி வராத. யாரா இல்ல இதுக்கே அழுத்துறா இப்படி. தம்பி கீழே இறங்குப்பா. ஐயோ சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கோயம்புத்தூரில் ரிங் ரோடில் டிராவல் செய்ய போகிறோம். அதில் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் நைட்டு 1 மணிக்கு வரும்போது அந்த ஃப்ளைஓவரே க்ளோஸ் பண்ணிட்டான். எந்த ஃப்ளைஓவர் புதுசா போட்டுக்கலாம். நைட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்றானுங்க ப்ரோ. நீ நைட்டு பாலத்து மேல போயிட்டு டான்ஸ போடுவ, நாங்க பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? போடா கீழே. பாலம் எதுக்கு? கீழே டிராபிக்கா இருந்தா மேல ஏறி போறதுக்கு தான் பாலம். கீழே யாரும் இல்ல, கீழே போக வேண்டியதானே. நீ எவ்வளவு ஸ்பீட்ல வந்த பாலத்துல? ஸ்பீட் இது ஸ்பீட் கேமரா வச்சிருக்காங்கல்ல. ஆமா 60க்கு மேல போகும். 60க்கு மேல போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல 88 60 தான். 60 40 அந்த லிமிட் தான். ஜங்ஷன் வந்தா 40. சரி ஓகே. ஒருத்தன் ஃபைன் வாங்க போறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது எங்க அப்பா பேர்ல தான் வரும். இப்படி தாண்டா இருக்கணும். உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா பெருமைப்படுவாராம். இப்ப சொன்னி இல்லையடா எங்க அப்பா பேர்லாம் வரும் அப்படின்ட்டு ஃபைன். ஆமா வீடியோ போட்டுருவோம்ல. உங்க அப்பாவுக்கு டேக் பண்ணுவோம்ல. இப்ப என்ன பண்ணுவ? ஆமாண்டா வேணாம்டா. டேய் நேத்து நைட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். எங்க அப்பா போன் பண்ணி எழுப்பிட்டு அதான் கேட் திறந்து விட்டாரு. ரூம்ல போய் படுக்கிறேன். எங்க அப்பா குரூப்ல ஏதோ ரீல் ஷேர் பண்றாரு. 1:30 மணிக்கு ஷேர் பண்ணிட்டு எங்க அப்பா. தம்பி வெளில போனா தூங்கிடுவாங்க 2 பேரும். நேத்து வந்து எங்க அம்மா இருக்குல்ல, கிளம்பும் போது நீ பேசாம கேன்சல் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மாத்து வந்துச்சு. எனக்கா வந்து பாருக்கும் பிரி பேசிட்டு இருக்கேன், நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணி விட்டுருச்சா எங்க அம்மா. அதுக்கப்புறம் எப்படியோ எங்க அம்மா கிட்ட கோச்சுக்குச்சு. திருப்பி சமாளிச்சா திருப்பி கேக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்காம சரி கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கோச்சினியா? ஆமாடா. என்ன போதுக்கு கோச்சு சரி கிளம்பி போயிட்டோம். சத்தமே காணோம். 11 மணி வரைக்கும் காலே வரல. அதுக்கப்புறம் வருது எங்க அப்பாவும் பாத்தி தூங்கவே இல்லை 2 பேரும் 1:30 மணி வரைக்கும். சரி எந்த வழியா போகணும்? யாராவது ரிங் ரோடு போகணும். நீங்களே அப்ப நம்பாதீங்கடா. நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவட எதுவுமே தெரியாதுடா அவனுக்கு. இங்க இருக்குல்ல பாடா போற வழி. ஓகே கைஸ், we are going for a short commercial break. நல்லா இருக்குல்ல ரோடு வியூ எல்லாமே. ரோடு வியூ எல்லாருமே நல்லா இருக்கு. சரி பிபின் ஐலாண்ட் அங்கே தான் போகிறோம். நம்ம புதுசாக ஜாயின் பண்ண நண்பர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். இது வந்து மிஸ்டர் சதீஷ்குமார். இவருக்கு வந்துட்டு போதும். அடுத்து அவனை கூட்டு போங்க. அவனை நிறைய இருக்கும். பெருமையா பேச விடா. ஏன்டா? நண்பர் பேர் வந்து சதீஷ்குமார். இவர் தான் வந்து குளத்துப்பாளையத்து குப்பன். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூகேல இருந்து வந்திருக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கூல் காலத்து நண்பர்கள். இவரை பற்றி சொல்றதுக்கு அவ்வளோதான். அவர் வந்து பின்னாடி இருக்கிறது வந்துட்டு முத்திப்பாளையம் முத்தன். அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா உலக ஃபேமஸ்ஸு. தொண்டாமுத்தூர்ல அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து அண்ணன் தான். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆளு. எங்க போயிட்டு கோகுல்குமார் வீடு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கரெக்டா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுருவாங்க. கேபிள் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரு கேபிள் குமார். என் பேர் குமார். கேபிள் குமார் கேள்விப்பட்டுக்கிறியா? சாப்பிட்டு இப்பதான் வெளியே வரோம். வெளியே வந்தோடனே ஒரு தேங்காய் என்ன மச்சான் அந்த கடை பேரு? கோமரின் கோகனட்ஸ் அப்படின்ற ஒரு கடையை பார்த்தோம். அங்கே என்னெல்லாம் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோன்றது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அந்த லொக்கேஷன் வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். பிபின் ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம ஸ்பாட்டுக்கு போய் வீடியோ எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லொக்கேஷன் வந்துருச்சு. 2.5 மணி நேரம் காட்டுது.
இன்னியும் இவன் திருந்தல நண்பர்களே. நீ தாண்டா கேட்ட லொகேஷன் வந்துருச்சா எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டதுக்கு 2.5 மணி நேரம் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 3 நிமிஷம் மூச்சு விடாம பேசினேடா. அது எங்கடா போறது? நீ நையன்ற அது இப்பதான் நான் ஃப்ரேம்குள்ள வந்திருக்கேன். நீ கேட்டதுக்கு நான் ஆன் ஸ்கிரீன்ல வந்து நான் மக்களுக்காக பதில் சொல்லிட்டேன். ஃப்ரேம்குள்ள வந்து வர்றதுக்கு முன்னாடி காது ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் காது ஓபன் ஆகும். அப்படிதானே? அங்க சொன்னது கேட்டிருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு வந்து தெளிவா பதிவு பண்ணணும்ன்றதுக்கோசரம் ஃப்ரேம்குள்ள வந்து 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளவுதான். நீ முதல்ல அந்த தேங்காய் கடைக்குள்ள என்ன நடக்குது பாரு. அவன் எங்கடா கக்கூஸ் போயிருக்கானா? அவன் என்னைக்கு வந்து வெளியே வருவான்னு தெரியல. காலையில இருந்தே வயிறு சரியில்லைன்ட்டே இருந்தான். வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சும்மா இருந்திருக்கணும். பொங்கலுக்கு எவனாவது மிளகா சட்னி போட்டு சாப்பிடுவானா? பொங்கல் மாதிரியே இல்ல, இட்லி மாதிரி இருந்துச்சா? இல்ல அரிசி பருப்பும் கஞ்சி மாதிரி இருந்துச்சு. கேரளாக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பொங்கல் மட்டும் ஆர்டர் பண்ணிடாதீங்க, நல்லாவே இல்லை. இப்ப தெரியுதா ஏன் தமிழ்நாட்டுல பொங்கலுக்கு லீவ் இருக்கு, கேரளால இல்லன்ட்டு? இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? போய் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணாடி ஒண்ணுதான் கேடு இவனுக்கு. போனது கக்கூசு. நம்ம கார்பரேட் ஆபீஸ்ல இருந்து நடந்து வரான். நண்பர்களே